नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेश्वरी नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் திருவருட்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது இடத்தில் 27 நாட்களாக ஸ்ரீ வேதவியாசர் தபோவனத்தில் இன்றைய தினம் 22ஆம் நாள் ஸ்ரீ சூலினி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், பயம், வியாதி இதெல்லாம் போக வேண்டும் என்பதற்காக, கிரக உட்பாதங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு அகன்று நாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகரிஷிகள் இந்த மந்திரத்தை உபதேசித்து அருளியுள்ளார்கள். இன்றைய தினம் சங்கர ஜெயந்தி. கிருதயுகத்தில் பகவான் சத்யதேவர் ஜெகத்குருவாக இருந்து அனுகிரகம் செய்தார். துவாபர யுகத்தில் வேதவியாசர், திரேதாயுகத்தில் தத்தாத்ரேயர், கலியுகத்தில் சங்கராச்சாரியார். கிருதேது பகவான் சத்யா, திரேதாயாம் தத்தயேவச்சா, துவாபரே பகவான் வியாசா, கலவு ஸ்ரீ சங்கரஸ்வயம். அப்படி நாம் சிந்தித்து பார்த்தோம்னா இது அஷ்டாவிம்சதி தமே கலியுகே. 27 ரவுண்டு வந்தாச்சு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 78வது கலியுகமாக இருக்கு. இதில் எப்படி நாம் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி மற்றும் வியாசருக்கு ஒரு பூஜை இதெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சங்கராச்சாரியர் இன்றைய தினம் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவதரித்த நாள். எல்லா அவதாரங்கள்லேயும் சம்ஹாரம் உண்டு. ஆனால் ஆதிசங்கரர் அவதாரத்தில் சம்ஹாரம் கிடையாது. நம்ம புத்தியை அவர் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கார் உங்களுக்கு. ஏன்னா எங்கெங்கே உங்களுக்கு ராஜச தாமசமாக இருந்த உபாசனைகளை எல்லாம் சாத்விகமாக மாற்றி இந்த வைதிக ஸ்ரீவித்யை பிரதிஷ்டை செய்து சாக்தத்துக்கு நமக்கு நிறையா பிரபஞ்சசாரங்கிற நூல் எல்லாம் ஏற்றி கொடுத்து ஸ்ரீசக்கரத்தை எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் எல்லாமே நமக்கு நிறையா செய்து காண்பித்து எல்லா இடத்துலையும் சக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். கேரளாலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அவர் இது காலடியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் மட்டும் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் அவர் இந்த சக்கர பிரதிஷ்டைகளை பண்ணி நமக்காக அனுகிரகம் செய்திருக்கிறார். அதே மாதிரி பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய வேதாந்தத்துக்கு அடிப்படையான கிரந்தங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சுலபமாக எழுதி, அப்புறம் உயர்ந்த அத்வைத சாஸ்திரத்தை ஈஷ, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, ஐத்ரேய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யங்கிற 10 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதி, பகவத்கீதைக்கு விரிவுரை எழுதி, அதற்கப்புறமா பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானங்கள்லாம் எழுதி, பாஷ்யங்கள்லாம் செய்து, அத்வைதத்தை ஸ்தாபனம் செய்து அது தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஆம்னாய பீഠங்களை எல்லாம் அமைத்து, எந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போனாலும் இந்த ஷண்மதத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக ஷண்மத ஸ்தாபகாச்சாரியாய நமஹ அப்படின்னு ஷண்மதத்தை நமக்கு காண்பித்து அவர் பண்ணின ஒரு பரம அனுகிரகம். 72 துர்மதங்களை கண்டனம் செய்து த்விசப்ததி மதோச்சேத்ரே நமஹான்னு ஒரு நாமாவளி. 72 துர்மதங்களை கண்டனம் செய்து சாத்விகமான
ஒரு பூஜா வழிமுறைகள்லேருந்து ஆரம்பித்து சித்த சுத்தி ஏற்பட்டு சாதன சதுஷ்டய சம்பன்னனான ஆகி நல்ல குருவை சரணடைந்து சமதமாதி ஷட்கத்தெல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி கொண்டு காதால வேதாந்தத்தை நல்ல சிரவணம் செய்து அதுக்கப்புறமா அதை அப்படியே மனனம் செய்து அது மயமாகவே நாம் ஆய்விடலாம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை இந்த வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களுடைய ஒரு உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அவதரித்த நாள். மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டில் அவருக்கு பிரம்மாண்டமாக 108 அடி உயரத்தில் உங்களுக்கு சங்கரருக்கு ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தி ஸ்ருங்கேரி மட்டத்திலேருந்து உங்களுக்கு ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சொல்லி 55 வேத வித்வான்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே பிரகரண கிரந்த பாராயணம், பாஷ்ய பாராயணம், 4 வேத பாராயணங்கள், அதை தவிர ஹோமங்கள், கார்த்தால நித்தியபடி ஸ்ரீவித்யா சக்கர பூஜையும் அங்கே நடக்குது. நான் ஒரு 3 நாள் அங்கே கலந்துக்கக்கூடிய ஒரு 2.5 நாள் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாதுக்கள்லாம் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு சங்கர் தூத் அப்படின்னு சொல்லி சிறுவர்களுக்கெல்லாம் ஒரு வழி நடத்தின. எல்லோருக்கும் ஒரு சங்கரருடைய ஒரு வேதாந்தத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக அகம் பிரம்மாஸ்மின்னு நேற்றுக்கு ஒரு 250 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அப்படியே போட்டு சங்கர் தூத்துன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு போட்டு ஒரு 4-5 சுவாமிகள் சேர்ந்து சமானந்தகிரி சுவாமிகள், அப்புறம் இன்னும் நிறையா சுவாமிகள் அங்கே வந்திருந்தார்கள். சென்மயா மிஷன்லேருந்து வந்திருந்தார்கள். ஆருஷ வித்யா பீட்டத்திலேருந்து ஆருஷ வித்யா குருகுல ஆச்சாரியர்கள்லாம் வந்திருந்தார். பரிபூர்ணானந்த சரஸ்வதி காக்கிநாடாலேருந்து அவர் வந்திருந்தார் உங்களுக்கு. அதனால் எல்லாம் ரொம்ப சங்கரர் ஜெயந்தியை இப்போ எப்படி நாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மகத்துவம் சொல்கிறோமே, இப்போ சங்கரர்னா ஓங்காரேஸ்வருக்கு தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி. ஏன்னா பிறந்தது காலடி, குருவை சந்தித்தது நர்மதா தீரம், கோவிந்த பகவத்பாதாரை சந்தித்தது. ஆனால் அந்த குரு அனுகிரகத்தில் சங்கரர் 108 அடி உயரத்தில் அங்கே இருந்து பிரம்மாண்டமாக அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்ட புண்ணிய தினத்தில் நாம் இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்கோம். இன்றைய தினம் நமக்கு அன்பிற்குரிய மயிலாடுதுறை ராகவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு சக்தி உபாசகர் நமது புவனேஸ்வரி விஜயத்தில் தொடர்ந்து கட்டுரைகள்லாம் எழுதி வருகிறார். அவர் இந்த சக்தி பீட்டங்களுக்கு எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் தரிசனங்கள்லாம் செய்து வச்சு நல்ல ஒரு எல்லோரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் பெரிய வேலையில் இருந்தார். அந்த வேலையெல்லாம் போரும். இனிமேல் நாம் ஆன்மீகத்திலேயே இந்த மாதிரி பிரவச்சனங்கள் பண்ணி இந்த வைதிக ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு என்னென்ன விதமான ஒரு பாடங்கள் எல்லாம் நாம் தொகுத்து எடுத்து பண்ணலாம்ங்கிற யோஜனையில் பல வேலைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் இன்றைய தினம் இந்த சண்டி ஹோமத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் இப்பொழுது உபன்யாசம் செய்வார். அதனை தொடர்ந்து பூர்ணாಹುತಿயானது நடைபெறும். எல்லோருக்கும் சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகமும் ஆதிசங்கர பகவத்பாதாருடைய அனுகிரகமும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகமும் கிடைக்க பிரார்த்திப்போமாக. ஓம் ஓம் ஓம்.